வியூவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி ராஜேஸ்வரி நகர் முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கிறேன். பின்னாடி வந்துட்டு பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் சிலை வேறு இருக்குது. கோவில் ராஜேஸ்வரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் தெரு, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்தி மயமான ஒரு இதில் இருக்க. போகிற வீடு எப்படி இருக்குது அப்படின்றத போய் தான் பார்க்கணும். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? லக்ஷ்மி. லக்ஷ்மி. இவங்க? எனக்கு சௌமியா. சௌமியா உங்களுக்கு என்ன மருமகம். வெரி குட், வெரி குட். பாப்பா பேர் என்ன? ரக்ஷிதா. ரக்ஷிதா, பாட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்களா? சூப்பர் சூப்பர். இவங்க என்னோட நெய்பர். ஓகே, உங்க பேர் என்னம்மா? ஜெயலக்ஷ்மி. ரக்ஷிதா, குக் பண்ணலாமா போய் நம்ம ரெண்டு பேரும்? குக்கிங் பண்ணலாமா? வா போலாம், வா போலாம். பாட்டு பாடிட்டே இருக்கிறாங்க. போக சரி அம்மா, நம்ம கிச்சன் போலாமா? ஒரு வழியாக வந்துட்டு ஹாலில் கச்சேரிலாம் முடிஞ்சிடுச்சு. கச்சேரி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து சீராளம் பண்ணுறதுக்காக கிச்சன் வந்திருக்கிறோம். லக்ஷ்மி அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் இல்லையா? ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தி பண்ண போகிறீங்க அப்படின்றது? இதில் வந்து கடலைப்பருப்பு, ஓகே, சிறுபருப்பு. எவ்வளோக்கு சிறுபருப்பு, எவ்வளோ கடலைப்பருப்பு? ரெண்டும் ஒரே மாதிரி, ஒரே ஈக்குவலாக தான். ஓகே ஓகே. அதை போட்டு நல்லா வச்சுட்டு ஒரு சூப் பவுல். ஆமாம், அதை மிக்சியில் அரைக்கணும். கொஞ்சம் சால்ட் போட்டு அரைச்சிக்கணும். இட்லி மாதிரி இது பண்ணி வைக்கணும். ஓகே, உப்பு போட்டு இட்லி மாதிரி ஊற்றி அதை கட் பண்ணிட்டு இதை வறுக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கு. சரி, இந்த கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகாய் இதை நல்லா வறுத்துக்கணும். வறுத்து பொடி பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். புளி தண்ணி, பச்சை மிளகா, மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், இதுதான் இதுக்கு தான் தேவை. ஓகே சரி, ரைட். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து அரைச்சிக்கணும். சரி, அரைச்சிக்கலாம். ஜெனரலாக வந்துட்டு சீராளம் வந்துட்டு காக்டெயில் இட்லி இருக்கு இல்லையா, குட்டி குட்டி காக்டெயில் இட்லி, அது மாதிரி இந்த இதை வந்துட்டு ஊற்றி வேக வச்சு அதில் வந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக நகலா ஹோட்டலில் வந்துட்டு அப்படி தான் கொடுப்போம். இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அந்த மசாலா செப்பரேட்டாக இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். இட்லி பொடி வெறும் உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு இதெல்லாம் போட்டு அரைச்சிங்க இல்லையா. இது கொஞ்சம் வெதை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு அண்டு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு இட்லி உப்புமா தாளிக்கிற மாதிரி தான், லைக் லெமன் ரைஸ் மாதிரி. டாமரின்ட்டுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன், புளி சாப்பிடாம லெமன் ஜூஸ் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு அதை சமைக்கலாம். உப்பு மிக்சியில் வந்துட்டு அந்த கடலைப்பருப்பு வேக ஊற வச்சதை போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ அரைக்க வேறு எதாவது போட்டு மஞ்சள் தூள் அதெல்லாம் இல்லை, போட்டு அரைக்கணும். சரி, அரைச்சி தண்ணி ஊற்றிக்கணுமா? இந்த மாதிரி இருந்தால் போதுமா? இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சு இட்லி குடிப்போம். இது வேக வச்சு கிள்ளி வேக வைப்பீங்களா இல்லை எப்படி? இல்லை, நம்ம கையிலையும் கட் பண்ணலாம், கத்திலையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதுதான் வந்துட்டு குட்டி குட்டியாக காக்டெயில் இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அந்த இட்லி ஸ்டீமரில் வச்சு சின்ன சின்னதாக ஊற்றி ஸ்டீம் பண்ணி அந்த ஸ்டீமர் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பெரிய இட்லி மாதிரியே நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக கிள்ளி வைப்போம்ல, வத்தல் கிள்ளி வைப்போம்ல, அதை மாதிரி கிள்ளி வச்சு கூட வேக வச்சு அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொலப்பொலன்னு இருக்கும். சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. பொலப்பொலன்னு இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இட்லி உப்புமா மாதிரி நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் இது. இவங்க சொன்ன மாதிரி பாரம்பரியம், அந்த காலத்தில் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு சமையலில் வந்துட்டு இந்த சீராளம் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு பங்கு வகிக்கும். டக்குன்னு ஸ்நாக்ஸ் டைமில் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ்லாம் ஈவினிங் டைமில் லஞ்சில் சாப்பிட்ணும் அப்படின்னா காலையிலே வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ வேக வச்சுக்கிறதுக்காக. ஆமாம், ரைட். எண்ணெய் தொடங்கிங்களா? இந்த பக்கம்
அங்கே ஊற்றுவா. இதை இதுக்குள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சிடலாமா? கரெக்டாக இருக்கும். ரைட். எண்ணெய் ஊற்றுறீங்களா? ஓகே. அதை வறுக்கணுமா? அதை இது வறுத்துக்கணும். பாட்டுங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா எல்லாம் ஒன்றா போட்டிருக்கீங்க. ஆமாம். கடலைப்பருப்பு உளுந்து ஒரே அளவு போட்டிருக்கீங்க. ஒரே அளவு. தனியா ஒரு கை போட்டு. ஆமாம், ஒரு கை போட்டிருக்கீங்க. காஞ்ச மிளகா ஒரு 10 எல்லாம் சூடாகணும்னு வறுத்து போட்டுடலாமா? போட்டுரு. இது பவுடர் பண்ணிட்டு மேலே இதை பவுடர் பண்ண இன்ஸ்டண்ட்டாக வேணா இட்லி பொடி கூட போட்டுக்கலாம்மா. இட்லி போடுவாங்க. அது இட்லி பொடி போடக்கூடாது. இதுதான் அது டேஸ்ட்டுக்கு வந்து இந்த பொடி தான். நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா பொன்னிறமாக நல்ல மனம் வர வரைக்கும் வறுந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம் இல்லையா? எடுத்துடலாம். இது கூட நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. எனக்கு விசில் போட வேண்டாமா? இல்லை, வேண்டாம். அப்படியே தான் இருக்கும். இட்லி மாதிரி தான். இட்லி மாதிரி தான். ஓகே. இது வறுக்கிறது தான் பக்குவம். கருக விடாமல் வறுபடாமல் இல்லாமல் பர்ஃபெக்டாக எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி பொடி அரைப்பீங்கல்ல? இட்லி பொடி அரைப்போம். இட்லி பொடி, இந்த பருப்பு பொடி இதெல்லாம் எப்படி அரைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். பருப்பு இட்லி பொடிக்கு ஃபஸ்ட்டு இட்லி பொடி சொல்லுங்கள். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா பருப்பு அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு ஆனால் இது அரைழாக்கு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சகப்பாக வறுத்துக்கணும். பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துட்டு கட்டி பெருங்காயமாக தூள் பரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா வறுத்துட்டு பொடி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பொடி. பருப்பு பொடிக்கு வந்து தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு ஈக்குவலாக நம்ம இட்லி பொடிக்கு முடிக்கல. நீங்கள் வெறும் பருப்பு எடுத்து வறுத்து அப்படியே இடிச்சு வச்சுக்கலாம். மொதல் காஞ்ச மிளகா போடணும். காஞ்ச மிளகா போட்டு எள்ளு போட மாட்டோம் நாங்கள். அதை போட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். பருப்பு பொடிக்கு வந்து தோரம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு அதுவும் நல்லா எண்ணெய் கொட்டாத வெறும் வானியில் வறுக்கணும். சகப்பாக வறுத்தணும். மூணுத்தையுமே நல்லா வெறும் வானியில் வறுத்துட்டு காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து அது நல்லா கொஞ்சம் மிளகு வேணும்னா மிளகு போட்டுக்கலாம். பருப்பு பொடிக்கு நல்லா வறுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில். ரசப்பொடிக்கு வந்து மிளகு, ஜீரகம் ரெண்டு ஈக்குவலாக 50 மிளகு 50 ஜீரகம் போடணும். தனியாக கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோக்கு போட்டுக்கலாம். தோரம்பருப்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அதுவும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கூட நான் வெறும் வானிலையில் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி, இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு உருகி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சரி, கேட்டுக்கிட்டீங்கல்ல? உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அதாவது ஒரு அக்கனகார பருப்பு பொடி, ரசப்பொடி அண்ட் இட்லி பொடியெலாம் வேணுமோ அவங்களாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இது ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆயிருக்குமா? ஆஃப் பண்ணிடலாமா? சரி, மொத்த ஆவியை வெளியே இருக்கும். அப்புறமா திறந்து பார்ப்போம். சரியா? இதுலேயே வதக்கிக்கலாமாம்மா? ஆமாம்மா, இதிலே வதக்கிக்கலாம். சரி, இது ஆறதுக்குள்ளே அதை வதக்கிக்கலாம். சரி, இது பவுடர் பண்ணணும் இல்லையா? ஆமாம், இது கொஞ்சம் சூடு ஆகணும். இது நான் பவுடர் பண்ணி தரவா? கொஞ்சம் ஆறணும். நான் பவுடர் பண்ணிட்டு ஆற விட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டீமு வெளியே போயிட்டு. ஆமாம், இதுவும் ஆறணும் தானே உங்களுக்கு? அதுவும் ஆறணும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோமா? நல்லா ஆயிடுச்சா? தூக்கிடுங்க. இது ரெடி, அது ரெடி, பருப்பு பொடி ரெடி ஆக போகுது. கிட்டத்தட்ட சீராரம் வந்து ரெடி ஆகிடும் இல்லையா? இந்த மாதிரி போதுமா? அது போதும். இப்போ அடுப்பு பத்தாச்சு. இதை போட்டு இப்போ எண்ணெய் கொடுக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு. இப்போது இது வந்துட்டு அறுத்து வச்சுட்டீங்க இல்லையா? ஆமாம். இதையும் ஆற வச்சு கட் பண்ணி வச்சு. ஆமாம், கட் பண்ணி வச்சுட்டேன். வெரி குட். ஸோ பொடியும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஆமாம் ஆமாம். ஓகே. எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு
எப்படி இருக்கு? இதுக்கு பெருங்காயம் போட தேவையில்லை. இல்லை, பெருங்காயம் வேண்டாம். இதை கொஞ்சம் சகப்பானோடனே பூண்டு போடணும். பூண்டு பச்சை மிளகாய். நீங்கள் என்ன பாட்டம் கிரானப்பே இங்கே தானே, சென்னை தானா இல்லை? ஆமாம், சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கீங்க? இல்லை, நான் மேரேஜ் ஆகி இங்கே தான் வந்தேன். எனக்கு சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம், அம்மா வீடு. மாமியார் வீடு போது கல்யாணம் ஆகி தான் வருவாங்க. இதுவே தெரிய மாட்டேங்குதுப்பா. இதோ பூண்டு போட்டுட்டேன், பச்சை மிளகாய். இது கொஞ்சம் நல்லா இதுவானோடனே வெங்காயம். உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு வந்து மாமியார், மாமனார், மாமியாரோட அம்மா இருக்காங்க. அப்பா, என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கார். உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும் உங்கள் சமையலில்? எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லா சமையலும் பிடிக்கும். எல்லா சமையலும் அவருக்கு பிடிச்சதே இந்த இதுதான், சீரகம் தான். ஆமாம். ஓகே, உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சது தான் நீங்கள் பண்ணுறீங்க. வீட்டுக்காரர் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. அதனால ஷெஃப்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக இதே பெட்டராக செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, அவருக்கு எப்போவுமே இதான் பிடிக்கும். ஓகே ஓகே. இது அந்த வடகரி, இது ரெண்டும் தான் பிடிக்கும். இட்லி வடகரி. ஆமாம். மஞ்சள் பொடி போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா? வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ புளி தண்ணி இதில் கொட்டணும். சரி. இந்த பொடியை இதில் போடும். கொஞ்சமாக போதும். பொடியில் புளி தண்ணியோடு சேர்த்து அதை. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் சால்ட் போதுமா? போதும். போதும். ஏன்னா ஏற்கனவே இதில் இருக்குல்ல, இட்லியில் உப்பு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சமாக போட்டால் போதும். சரி. இதை இப்படி போடும். இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை உதிர்த்து விட்டு கூட சாப்பிட்லாம். என்ன பண்ணலாம்? நல்லா பொடிசாக உதிர்த்து விட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி நான் பருப்பு சில மாதிரி இருப்பேன். இல்லை இப்படியும் சாப்பிடலாம். ஆமாம், ஏன்னா அதில் உப்பு காரம்லாம் அப்படியே இருக்கும்ல, நல்லா ஊறி ஒரு நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி சரி. ஏற்கனவே வெந்ததுதான் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. இல்லை, சூடு ஏறினா எடுத்துக்கலாம். இந்த புளி பச்சை வாசனை போகணும். ஆமாம், அந்த புளி கொஞ்சம் வாசனை போகணும், இந்த பொடி கொஞ்சம் வாசனை அதில் இறங்கணும் அந்த இட்லியில். இறக்கிடலாமா? ஆஃப் பண்ணிடுவா அடுப்பா? ஓகே. சாப்பிட்டு பாருங்க, எப்படி சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் ஆத்துக்காரருக்கு பிடிச்சது. ரைட். இந்த சீரகம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த யாம் இருக்குல்ல, கந்த கீமா, சட்டிகரணை, எலிஃபென்ட் ஃபுட் யாம், இதை பாயில் பண்ணி நம்ம எப்படி பொடி மாஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பாரம்பரிய சமையல்னால் அதை அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச்மா. சீராளம் தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு, சிறு பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், வெங்காயம், பூண்டு, புளி தண்ணீர், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, எண்ணெய். செய்முறை: முதலில் ஊற வைத்த கடலை பருப்பு மற்றும் சிறு பருப்போடு உப்பு சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளவும். பின்பு குக்கரை சூடாக்கி தண்ணீர் சேர்த்து இட்லி தட்டில் அரைத்த பருப்பை சேர்த்து வேகவிட்டு எடுக்கவும். இதற்குள் வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி ஆறவிட்டு மிக்சியில் அரைத்து வைத்துக் கொள்ளவும். வேக வைத்த பருப்பை சிறு துண்டுகளாக வெட்டி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். இதற்குள் வெட்டி வைத்துள்ள பருப்போடு புளி தண்ணீர், அரைத்த பொடி, உப்பு சேர்த்து கலந்து வாணலியில் சேர்த்து வதக்கி எடுக்கவும். இப்பொழுது சீராளம் தயார்.